ரொம்ப நாளா என் மனசுல இருக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி தான் எனக்கு கேட்கணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். என்ன கொஸ்டின் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, எவ்வளவோ போராட்டங்கள் பண்ணிட்டு இருக்கு நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும், தமிழ் தேசியம் பேசுகின்ற எல்லா கட்சிகளாக இருக்கட்டும், எத்தனையோ போராட்டங்கள் பண்ணிட்டு இருக்காங்க, எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்தையும் ஒத்துக்கிறேன். அதில் மெயினாக சொல்கிற கான்செப்ட் என்னன்னா, இலங்கை தமிழர்கள் அந்த போரில் பார்த்தீங்கன்னா இறந்து போன 2-3 லட்சம் பேருடைய குடும்பத்துக்காக போராடுறாங்க. ரத்த உறவுகள் இறந்து போயிட்டாங்க, அவங்களுடைய சாவுக்கு ஒரு நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக போராட்டம்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. உண்மைதான். ஆனால் முதல்ல சட்ட ரீதியாக பேசணும். விடுதலை புலிகள் மூலமாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் இறந்து போயிருக்காங்க. அதனால அது ஒரு தீவிரவாத இயக்கமாக பார்த்தீங்கன்னா அறிவிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் இந்த போர் நடக்குது. அந்த போர் நடந்ததுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளுடைய தமிழ்நாட்டிலையும் சரி, நம்மளுடைய இந்தியாவில் தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் அந்த ராணுவ விஷயமா இருக்கட்டும் எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. எம்ஜிஆர் காலத்தில் அவங்களுக்கு ஃபண்ட்லாம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அந்த இயக்கம் பெருசாக ஆச்சு அப்படிங்கிறலாம் உண்மை. இப்போ நம்மளுடைய பிரதமர் கொல்லப்பட்டாரோ அதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இந்திய அரசாங்கம் பார்த்தீங்கன்னா விடுதலை புலிகளுக்கு ஹெல்ப் பண்ணுறது நிறுத்திடுச்சு அப்படிங்கிறது உண்மை. அதுக்கப்புறம் போர்க்குற்றம் நடந்தது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மிகப்பெரிய மனித உரிமை மீறல் அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரியும். உலகத்திற்கு எல்லா நாட்டுக்குமே தெரியும். அங்கு நடந்தது மிகப்பெரிய மனித உரிமை மீறல். இப்போ ஒரு இந்திய நாட்டோட சிட்டிசனாகவும் சரி, இந்திய நாட்டுடைய நீங்கள் சிஎம்ஆ இருந்தாலும் சரி, பிஎம்ஆ இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஒரு மனித உரிமை மீறல் விஷயமா தான் அங்கே பேச முடியுமே தவிர உணர்வு ரீதியாக அப்போது பார்த்தீங்கன்னா இந்திய நாட்டோட குடிமகனாக நம்ம அந்த விஷயத்தை அணுக முடியாது அப்படிங்கிறத உண்மை. அதான் வெளியுறவு கொள்கைன்னு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. சீமான் அண்ணனே பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்கள்ட்ட போய் பேசும்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயம் இருக்குது, இந்த மாதிரி அத்துமீறல் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயம்லாம் சொல்லும்பொழுது அப்போ ஜெயலலிதா அவர்கள் சொன்ன விஷயம் என்னன்னா, நம்மளுடைய வெளியுறவு கொள்கை வேற மாதிரி இருக்குது. அதாவது நம்மளுடைய மத்திய அரசாங்கத்தை மீறி, நம்மளுடைய சட்டத்திட்டத்தை மீறி, நம்மளுடைய இறையாண்மையை மீறி சில விஷயங்களை பண்ண முடியல, அதுக்கு நேரம் எடுக்கும், ஆனால் முயற்சிகள் தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அது சீமான் அண்ணன் ஒத்துக்கிட்டாரு. ஜெயலலிதா அவர்கள் இலங்கை பிரச்சனைக்காக நிறைய விஷயங்களை முன்னாடி எடுத்து நடத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயத்த சொல்லியிருந்தாரு. ஸோ இப்போ என்ன பிரச்சனைனா, அப்போ இறந்து போயிட்டாங்க, அந்த 2-3 லட்சம் பேர் இறந்து போயிருக்காங்க. அங்கே மனித உரிமை மீறல் நடந்திருக்கு. அதுக்குண்டான விஷயங்கள் யுஎன்ஓவில் பார்த்தீங்கன்னா திருமுருகன் காந்தி கூட போய் பேசிட்டு வந்தாப்புல, பாராளுமன்றமாக இருக்கட்டும், யுஎன்ஓவாக இருக்கட்டும், எல்லா இடங்களையும் போய் பேசியிருக்காங்க. இப்போ அவங்களுடைய சாவுக்குண்டான நீதிக்கு போராடுறவங்க போராடிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ எனக்கு ஒரு கொஷின் என்னன்னா, இங்கே இந்தியாவில் அகதிகள் முகாமில் இருக்கிற இலங்கை தமிழர்களுக்கு என்ன முடிவு எந்த கட்சி எடுத்து நடத்துது? அதுக்குண்டான அவங்களுடைய குடியுரிமைக்காக யார் போராடிட்டு இருக்காங்க? நாம் தமிழர் கட்சி உட்பட யார் போராடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நான் கேட்குறேன். 2-3 பேர் மனு கொடுத்துருக்காங்க. அதாவது நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட்கிட்டே பார்த்தீங்கன்னா மனு கொடுத்துருக்காங்க. மனு கொடுத்து அவங்களுக்கு உரிமை கொடுக்கணும், உரிமை கிடைச்சாதான், ஓட்டுரிமை கிடைச்சாதான் அவங்க இந்த நாட்டுடைய சிட்டிசன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்களுக்கு கொடுத்தா மட்டும்தான் அவங்களால எல்லா உரிமையும் அவங்களா தேடி எடுத்துக்க முடியும். அதுக்காக தான் அவங்க போராடிட்டு இருக்காங்க. அந்த விஷயத்தை அவங்களுக்கு இதுவரைக்கும் கிடைக்கவே இல்லை. கிட்டத்தட்ட 1 லட்சம் பேருக்கு மேலே இருக்காங்க. 119 அகதிகள் முகாம் இருக்கு. அந்த 119 அகதிகள் முகாமில் இருக்கிற 1 லட்சம் பேருடைய வாழ்க்கை ஆதாரம் ரொம்ப ரொம்ப கவலைக்கிடமான நிலைமையில இருக்கு. அவங்க படிக்க முடியறதில்ல, 6 மணிக்கு மேலே வெளியே போக முடியாது, எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இது எங்கிருந்து நடக்குது, எப்போது நடக்குது அப்படிங்கிற விஷயத்துக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இத்தனை நாள் அந்த கேள்வி கேட்காம இருந்தது. 1983 கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் அகதிகள் முகாமில் இருக்காங்க. எத்தனை பேர் அகதிகள் முகாமை ரெகுலராக போய் மீட் பண்ணுற அரசியல் தலைவர்கள் இருக்காங்க? முதல்ல அவங்களுடைய உரிமைக்காக அவங்களுக்கு குடியுரிமையை வாங்கி கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கை தர எத்தனையோ பேர் டேலண்டட் பர்சன் அங்கே இருக்கலாம். அங்கேயும் மிகப்பெரிய கவிஞர்கள் இருக்கலாம், அங்கேயும் விளையாட்டு வீரர்கள் இருக்கலாம், கபடி பிளேயர் இருக்கலாம், ஃபுட்பால் பிளேயர் இருக்கலாம், கிரிக்கெட் பிளேயர் இருக்கலாம், எத்தனையோ பேர் இருக்கலாம். அத்தனை பேருடைய வாழ்க்கையும் சரி அந்த அகதிகள் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்குள்ள அடங்கி போய் கிடைக்க அவங்களுடைய உரிமைக்காக எத்தனை பேர் போராடிட்டு இருக்காங்க? அதுக்காக எத்தனை பேர் மத்திய அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்து மனு கொடுத்துருக்காங்க? இந்த இடத்துல கேட்க வேண்டிய கொஸ்டின் சீமானவன்கிட்டே கேட்குறேன். எத்தனையோ விஷயங்களுக்காக நீங்கள் போராடுறீங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ நீங்கள் இலங்கை தமிழர் பிரச்சனை தான் உங்களுடைய மிகப்பெரிய விஷயமா எடுத்துட்டு இருக்கீங்க. தனி ஈழம், தனி தமிழம் அப்படிங்கிற விஷயத்தான் பேசிட்டு இருக்க நேரத்தில் உங்களுடைய குடியுரிமைக்காக எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்துருக்கீங்க? மத்திய அரசாங்கத்துக்கிட்ட ஒரு மனு கொடுத்துருக்கீங்களா? இல்லை அவங்களுடைய குடியுரிமையை வாங்கி கொடுத்து அவனை இவ்வளோ பெரிய இழப்பு நடந்ததுக்கு அப்புறமேட்டு கூட அவங்களுடைய வாழ்க்கை ஆதாரம் கேள்விக்குறியா இருக்கு. அவங்களுக்கு குடியுரிமையை கொடுத்து அவங்களுடைய உரிமையை தேடி எடுத்துக்கிறதுக்கு அவங்களுடைய தரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு அவங்களே அமைச்சிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை கவர்மெண்ட் கொடுக்கக்கூடாதா அப்படிங்கிற விஷயத்தை நாம் தமிழர் கட்சி மத்திய அரசாங்கத்துக்கிட்டையோ மாநில அரசாங்கத்துக்கிட்டையோ அழுத்தம் கொடுத்துருக்கா? அதிகாரம் வந்தால் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா அது எப்போ நடக்கும், என்ன நடக்கும் எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா மக்களோட தீர்ப்பை வச்சு தான் நம்ம எல்லாத்தையும் சொல்ல முடியும். இத்தனை கட்சிகளை மீறி ஒரு கட்சிக்கு வாய்ப்பு கொடுத்து போய் அதிகாரத்தில் உட்கார வைக்கிறது அப்படிங்கிற விஷயம் பெரிய கேள்விக்குரியான விஷயம். ஏன்னா அது ஃபியூச்சரில் நடக்க போகிற விஷயம். கரண்ட்டில் அந்த மாதிரி விஷயத்துக்கு உண்டான நடவடிக்கைகள் என்ன எடுக்கப்பட்டிருக்கு? போராட்டத்தை தவிர, மேடையில் பேசுவதை தவிர நிறைய வீடியோக்கள் கடந்த 2-3 நாட்களாக பார்க்குறப்போ இந்த குடியுரிமை பற்றி பேசின வீடியோக்களே நான் பார்க்க முடியல எங்கேயுமே. அப்படி ஒரு வீடியோ ஆதாரம் தான் என்கிட்ட சொல்லுங்க. இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்கவங்களை பற்றி, இறந்து போனவங்களை பற்றி, அவங்களுடைய வாழ்க்கை அழிஞ்சு போனதை பற்றி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. இப்போ உயிரோடையே அவங்க வாழ்க்கை ஆதாரம் இல்லாமல் அவங்களுக்குன்னு அடையாளம் இல்லாமல் அகதிகள் அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள அடங்கியிருக்காங்களே அப்படிங்கிறத யோசிக்கிறப்போ இன்னும் கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு. அந்த மாதிரி விஷயத்துக்கு உண்டான வார்த்தைகளை அதிகப்படுத்தி மறுபடியும் பேசினா அவங்களுடைய குடியுரிமையை வாங்கி கொடுத்தா அவங்களுடைய வாழ்க்கை ஆதாரம் நல்லபடியாக இருக்கும்னு நான் ஆசைப்படுறேன். ஏன்னா 1 லட்சம் பேர்
தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கே வேலை இல்லை, அப்புறமேட்டு அந்த 1 லட்சம் பேருக்கு எப்படி வேலை கொடுக்குறது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த 1 லட்சம் பேருக்கு நீ வந்து வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டாம். நீ அவங்க கிட்ட உண்டான வாய்ப்பை கொடுத்துரு, படிப்பை கொடுத்துறமா நடவாட விடு. அவங்களே போய் வேலையை தேடி அவங்களுக்கு என்ன கிடைக்குமோ அவங்களோட அறிவுக்கு தக்க விஷயத்தை அவங்களே தேடி எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. அந்த விஷயத்துக்கு உண்டான நடவடிக்கை நாம் தமிழர் கட்சி என்ன எடுத்துக்கிட்டு இருக்கு, ஏன் அதை பற்றி அதிக மேடைகள் பேசுவது இல்லை அப்படிங்கிறது மட்டும்தான் என்னோட இன்னைக்கு கொஷின். இதுக்கு பதில் கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மற்ற கொஷினை மறுபடியும் பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்ல போடுங்க. மீண்டும் அடுத்த கேள்வியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.